தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதி தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் ஸ்துதிப்பார்கள், தூய மனத்துடன் ஸ்துதிப்பார்கள், ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே எஸ்எக்ஸ் பால சாலமன் குடும்பத்தார் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக நன்றி கூறி ஜெபிப்போம். பிரைட் பொன்னையா தம்பதியர் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறி ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக நன்றி கூறி ஜெபிப்போம். செல்வி ஷேர்லி பொன்னையா குடும்பத்தார் ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக நன்றி கூறி ஜெபிப்போம். மோனிகா வெரோனிகா பெனடிக்ட் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நல்ல படிப்பிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அமலோற்பவ மேரி குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தவக்காலத்திலே பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நற்செய்தி போதக பணியிலே ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக மன்றாடுவோம். ஜோஸ்மோன் ஜிஜோ அகிலா குடும்பத்தார் ஆண்டவரிடத்தில் தங்கள் சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எம்பி ஜோசப் மட்டத்தில் லூசி குட்டி லீகாதேஷ் இவர்கள் உடல் சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மரித்த மைக்கேல் ப்ரோ சூசை வியாகம்மாள் ஜெசிந்தா அந்தோனி அம்மாள் கோவிந்தசாமி மரிய தெரேஸ் மரிய அடைக்கலம் இருதயம் டொமினிக் சேவியர் பத்மா தெரேசா முகுந்தன் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் யாரும் நினையாத ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற சில ஆத்துமாக்கள் இவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை ஆண்டவரது பேரிரக்கத்தை நமக்கு கொண்டு வருகிற தினம். அவரது இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பையும் அருளையும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அதோடு இணைந்து ஆண்டவரின் திருப்பாடுகள் வழியாக இறைவன் தனது அன்பையும் அவர் நம் மீது கொண்டிருக்கிற பாசத்தையும் அக்கறையும் வெளிப்படுத்தினார் என்பதை நினைவுபடுத்துகிற கல்வாரி அனுபவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரது பேரிரக்கம் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆட்கொள்ளவும் அவரது வழிகாட்டுதலில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரது இரக்கத்தினால் வாழ அருள் வேண்டி திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனின் இதயத்திற்கு அவரது அன்பில் நாம் வாழ்வதற்கு தவறிய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம். ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடமை தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான பிசுமதியாயும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் நிறைவாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திரு சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயராய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறியவும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். தீயவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில்
ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார் கருகே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தன் சகோதரர் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாக உணர்ந்து கொண்டார்களோ என்று. ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த பொழுது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, தி டல்லஸ் மார்னிங் என்கிற ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது. அதாவது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற சிறை கைதிகள் அனைவரும் அவர்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு தரப்படுகிறது. அவர்கள் எந்த வேலை செய்ய ஆசைப்படுகிறார்களோ அந்த வேலையை ஜெயிலிலே செய்து வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடனே இந்த கைதிகளுக்கு எல்லோருக்குமே மகிழ்ச்சி. இவர்கள் தங்களுக்கு விரும்பிய வேலைகளை
தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது பலருக்கும் பலவிதமான அனுபவங்கள். சிறையிலே அடைபட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது சுதந்திரமாக வேலைகளை செய்வதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேட்டவுடனே இந்த செய்தித்தாளுக்கு, இந்த இதழுக்கு இவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி அனுப்புகிறார்கள். பலவிதமான அனுபவங்கள் பலதரப்பட்ட நிலைகளிலிருந்து அனுப்பப்படுகிறது. இந்த மேகசினுக்கு வருகிற செய்திகள் எல்லோருமே மிகவும் புது புது அனுபவமாக இருக்கிறது. அவற்றில் மிக முக்கியமாக ஒன்று குறிப்பிடப்பட்டதாக இருந்தது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு கைதி தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை பற்றி இந்த இதழுக்கு எழுதி அனுப்பி வைக்கிறார். அதாவது இந்த செய்தியினால் எப்படிப்பட்ட மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்பதை இந்த நபர் சித்தரித்து சொல்லுகிறார். அதாவது, நான் வீட்டிலிருந்து கைதியாக ஜெயிலிலே அடைக்கப்பட்டது 18 மாதங்களுக்கு முன்பாக. நான் என்னுடைய ஜெயில் வாழ்க்கையை கூட என்னுடைய 2வது வீடு என்று தான் நினைத்தேன். முதல் வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேனோ அதே சூழ்நிலையில் தான் நான் இங்கே இருந்தேன். என்னுடைய வீட்டிலே அன்பு இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே போன்ற சூழ்நிலை தான் இந்த கைதியாக ஜெயிலிலும் நான் அனுபவித்தேன். இங்கே அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, சகோதரத்துவம் இல்லை, எல்லாம் எதிலுமே ஒரு பாசம் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வேலை செய்து சுதந்திரமாக இருக்கலாம் என்கிற அனுபவம் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. இந்த அனுபவத்தின் வழியாக நான் புதிய வாழ்க்கை பாதையை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். என்ன வாழ்க்கை பாதை என்றால், எப்படி இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்களோ, துன்பங்களை அனுபவித்தார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மோசே என்கிற ஒருவர் என்னை விடுதலை செய்ததாக நான் பார்க்கிறேன். மோசேவை காட்டிலும் இயேசு என்கிற ஒருவர் என்னுடைய வாழ்க்கைக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் குழப்பமாக விரக்தியாக இருந்த நிலையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்திருக்கிறது. நான் புதிய மனிதனாக மாறி இருக்கிறேன். இயேசு என்னை தொட்டு இருக்கிறார், இயேசு எனது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்று இந்த ஜெயில் கைதி இந்த ஆசிரியருக்கு செய்தி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே முதல் பாகம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த இயேசு எருசலேமுக்கு செல்லாமல் கலிலேயாவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு இவர் செல்ல வேண்டும். இவருடைய சகோதரர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். இவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். காரணம் என்ன? இவர்கள் அங்கே சென்று கூடார திருவிழாவை கொண்டாட வேண்டும். கூடார திருவிழா என்பது ஆண்டவர் யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்களை எப்படியெல்லாம் அன்பு செய்து வழி நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து பார்க்கிற ஒரு விழா. இதை எபிரேய மொழியிலே சுக்கோத் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு வாரம் கொண்டாடப்படுகிற இந்த விழா என்பது ஒவ்வொரு யூத குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு தலைமகனும் ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கே ஆண்டவர் முன்பாக தங்களையே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் முன்பாக இவர்கள் சென்று வருகை பதிவேட்டிலே அவர்கள் பெயரை கொடுப்பதை போன்று ஆண்டவர் முன்பாக தங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று இவர்கள் எருசலேம் தேவாலயத்திலே சொல்ல வேண்டும். இந்த கூடார திருவிழா என்பது எப்படி நடக்கும் என்று சொன்னால், ஒரு வாரத்திற்கு இவர்கள் வீட்டிலே தங்கக்கூடாது. வீட்டிலே தங்குவதற்கு பதிலாக ஒரு கூடாரம் ஒன்று அமைத்து, வீட்டுக்கு அருகாமையிலோ எங்கோ பக்கத்திலேயோ ஒரு கூடாரம் ஒன்று அமைத்து, அந்த கூடாரத்தின் உள்ளாக இவர்கள் அந்த ஒரு வாரத்தை கழிக்க வேண்டும், வசிக்க வேண்டும். அங்கே அவர்கள் உணவு அருந்துகிற பொழுது இஸ்ராயேல் மக்களாகிய இவர்களை எப்படி ஆண்டவர் அன்பு செய்து இந்த 40 ஆண்டுகள் இந்த பாலைவனத்திலே வழி நடத்தினார், எப்படி இவர்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகும் கூட இவர்களுக்கு எப்படி ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதை பற்றி பேச வேண்டும். அதை இவர்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற ஒரு விழாவாக இந்த கூடார திருவிழா இருக்கிறது. இந்த கூடார திருவிழாவில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற, ஆண்டவரது அன்பை நினைத்து பார்க்கிற, ஆண்டவர் இஸ்ராயேல் மக்கள் மீது கொண்டிருந்த இரக்கத்தை நினைத்து பார்க்கிற ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களிலே ஒவ்வொரு ஆண்மகனும் எருசலேமுக்கு சென்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த நிகழ்வில் தான் ஆண்டவர் பங்கெடுப்பதற்காக எருசலேமுக்கு செல்லுகிறார்.
அப்படிப்பட்ட நிலையில்தான் இவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் தோன்றுகின்றன. இயேசுவை பலவிதமாக தவறாக பேசுகிறார்கள், பலவிதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், இவர் தன்னையே தந்தையாக இறைவன் யாவே இறைவனுடைய மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார், தந்தையே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். எனவே இவர் தவறான கருத்துக்களை போதித்து கொண்டிருக்கிறார் என்ற பல காரணங்களால் இவரை கண்டிப்பாக கொல்ல வேண்டும் என்று இந்த யூதர்கள் தலைவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கூடார திருவிழா ஆண்டவரது இரக்கத்தை எப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறதோ, இஸ்ராயல் மக்களுக்கு சுட்டி காட்டியதோ, அதே போன்று இன்றைக்கும் நமக்கு இது ஆண்டவரது இரக்கத்தை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை கைவிடுவதில்லை, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற உண்மையை மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிற விழாவாக இது இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஆண்டவரது இதயத்தை நினைத்து பார்த்து, அவரது இதயத்திலிருந்து பொங்கி விழுகிற அன்பை நினைத்து பார்த்து தியானிக்கிற தினமாகி இன்று ஆண்டவரது இரக்கம், ஆண்டவரது அன்பு நம்மை என்றும் கைவிடாது, என்றும் நம்மை பாதுகாக்கும் என்கிற ஒரு முழுமையான விசுவாசத்திற்குள் நாம் வர வேண்டும். எப்படி இந்த ஜெயில் கைதி இஸ்ராயல் மக்களுடைய அனுபவம் தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்டானோ, இஸ்ராயல் மக்களுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்டானோ, இயேசுவின் அனுபவத்தை தன்னுடைய அனுபவமாக ஏற்றுக்கொண்டானோ, அதே போன்று இன்றைக்கு நாமும் ஆண்டவரது அன்பின் அனுபவத்தை நாமும் நமது அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்கள் கூடார விழாவை கொண்டாடுவது அவர்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. அதே அனுபவத்தை இன்றைக்கு நாமும் உள்வாங்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை கைவிடுவதில்லை, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், கடவுள் நம்மை பராமரிக்கிறார், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தேடுகிறார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், இவரைத்தானே தேடுகிறார்கள், இவரைத்தானே கொல்லுவதற்காக தேடுகிறார்கள் என்றெல்லாம் மக்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் இவரை எதற்காக தேடினார்கள் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். பலரும் பலவிதமான கருத்துக்களை இன்றைக்கு நற்செய்தியை முன்வைக்கிறார்கள். இவர் எல்லா இடத்திலும் நல்லது தானே செய்தார், ஒருவேளை இவரை இறைவாக்குனர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, இவரை எல்லாரும் விசுவசிக்க ஆரம்பித்து விட்டார்களோ என்றாலும் நினைக்கிறார்கள். ஆனால் இவரை தேடுகிறார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. எதற்காக அவர்கள் தேடினார்கள்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை தேடுகிறோம். எதற்காக தேடுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய குறைகளை சொல்லி அழுவதற்காகவா, நம்முடைய கஷ்டங்களை சொல்லி தீர்த்து கொள்வதற்காகவா, அல்லது ஆண்டவரை பழிப்பதற்காகவா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதற்காகவா, நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம் என்ற ஒரு கேள்வி நமக்கு அவசியம். பலரும் பல காரணங்களுக்காக இயேசுவை எருசலேமிலே தேடினார்கள். இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்றெல்லாம் பலதரப்பட்ட செய்தி ஆங்காங்கே பரவ ஆரம்பித்தது. அந்த மக்கள் இயேசுவை தேடினார்கள். அவர்கள் எதற்காக தேடினார்கள் அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவை எதற்காக தேடுகிறோம், எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம், எதற்காக ஆண்டவரை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தேடுகிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். எதற்காக இன்றைக்கு ஆண்டவரை நாம் தேட ஆசைப்படுகிறோம்? முதல். இரண்டாவது, இயேசு வெளிப்படையாக பேசினார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். அதாவது ஆங்கிலத்திலே he spoke very boldly என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தைரியத்தோடு ஆண்டவர் வெளிப்படையாக பேசினார். நற்செய்தி சொல்வதை போன்று வெளிப்படையாக பேசினார் என்று சொல்லுகிற பொழுது யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக அனைத்தையும் எடுத்துரைத்தார், தைரியமாக பேசினார் என்று சொல்லப்படுகிற பொழுது இது மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. நாம் எந்த நிலையிலோ பயந்தோ, கவலைப்பட்டோ, அல்லது கலங்கியோ, அல்லது குழப்பத்திலோ இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் தைரியம் இல்லை என்று அர்த்தம். ஆனால் இயேசுவிடத்திலே தைரியம் இருந்தது. இயேசு தைரியமாக அனைத்தையும் சொன்னார், அனைத்தையும் போதித்தார். இயேசு தைரியத்தோடு அனைத்தையும் கற்பித்தார். இந்த தைரியம் நமக்கு வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது நாமும் இயேசுவை போன்று தைரியம் உள்ளவர்களாக மாறுகிறோம். ஆண்டவரை தேடுகிற பொழுது நாமும் உற்சாகம் உள்ளவர்களாக மாறுகிறோம். நாமும் விரக்தியில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், சோகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் விடுதலை பெற்று தைரியமானவர்களாக மாற்றப்படுகிறோம் என்பது மிக முக்கியமான செய்தி. ஆண்டவர் தந்தையாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது. நான் எதையும் நானாக பேசவில்லை, என்னுடைய தந்தை என்ன சொன்னாரோ அதை பேசுகிறேன். அவர் என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு கவலை இல்லை என்று இயேசு சொல்லுகிறார்.
இயேசு நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு கவலை இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்க வேண்டும். இயேசு தைரியமாக பேசினார் என்று சொன்னால் இயேசு நமக்கு தைரியம் கொடுப்பவராக இருக்கிறார். இயேசுவை நம்பி நாம் வாழ்கிற பொழுது நாம் அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் நமக்கு இங்கே தரப்படுகிற மிக முக்கியமான செய்தி. ஆண்டவர் தைரியமாக வெளிப்படையாக சொன்னார், செய்தார் என்றால் அதே அனுபவத்தை நமக்கும் ஆண்டவர் தருகிறார். நாமும் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாமும் அவரை போன்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, இந்த இயேசு எங்கிருந்து வந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. எங்கிருந்து வந்தார்? பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள். இவர் யார், எங்கிருந்து வந்தவர்? ஆனால் இங்கே தான் யோவான் நற்செய்தியாளர் மிக அழகான செய்தியை முன்வைக்கிறார். அதாவது இயேசு எங்கிருந்து வந்தார் என்று யாருக்குமே தெரியவில்லை. காரணம், இயேசு ஒரு இறைமகன், இயேசு வல்லமை நிறைந்த கடவுள், இயேசு வல்லமையான செயல்களை ஆற்றக்கூடியவர். இந்த இயேசு நம்மை மீட்க வல்லவர், இவர்தான் நமக்கு அனைத்துமாக இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு மலாக்கி நற்செய்தியில், மலாக்கி இறைவாக்கினர் வழியாக நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 1 வசனம். God's messenger will come suddenly to the temple என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரது தூதர்கள், ஆண்டவரது இறைவாக்கினர், ஆண்டவரது தூதர், ஆண்டவரது மக்கள், ஆண்டவரது பிள்ளைகள் திடீரென்று தோன்றுவார்கள். எங்கிருந்து வந்தார், எங்கே போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இதுதான் வல்லமையின் வெளிப்பாடு. இதுதான் கடவுள் உண்மையிலே தன்னுடைய மகனை இந்த உலகுக்கு நமக்காக அனுப்பினார் என்பதை வெளிப்படுத்துகிற செய்தி. ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர், அவரை கட்டுப்படுத்த எதுவும் முடியாது, அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, எதாலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், நேரங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் அனைத்தையும் தாண்டி வல்லமையாக செயல்களை செய்யக்கூடியவர் என்பதை மலாக்கி இறைவாக்கினர் சொல்லுகிறார். மெசியா வருவார், இவர் இப்படியான வல்லமையானவராக இருப்பார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் மக்களும் அங்கே யூதர்களும், யாரெல்லாம் உண்மையாக யூத மதத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோருமே மெசியா என்கிறவர் வல்லமையாக வருவார் என்பதை விசுவசித்தார்கள், நம்பினார்கள். எனவே தான் பலரும் இயேசுவின் பின்பாக சென்றார்கள், இயேசுனுடைய வல்ல செயல்களை பார்த்தார்கள். இவரை போல ஒரு இறைவாக்கினர் நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் வரலாற்றில் கண்டதில்லை என்று விசுவசிக்க ஆரம்பித்தார்கள். எனவே இயேசு வல்லமை நிறைந்தவர், அவரை தேடி வந்திருக்கிறோம், அவரை நாடி வந்திருக்கிறோம். அவரால் கண்டிப்பாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரின் வல்லமை கண்டிப்பாக நம் மீது இறங்குகிறது. ஆண்டவர் எப்படி வெளிப்படையாக தைரியமாக பேசினாரோ அதே தைரியம், வெளிப்படைத்தன்மை நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக தைரியமாக அனைத்தையும் செய்வதற்கு, நம்முடைய குடும்பத்தை தைரியமாக வழிநடத்துவதற்கு, நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரை நம்பி நாம் அனைத்து செயல்களிலும் இறங்குகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிறார் என்பதுதான் இங்கே உறுதியாக நமக்கு தரப்படுகிற செய்தி. ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. எப்படி இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் கரம் பெற்றி வழி நடத்தினாரோ அதை நன்றியோடு நினைவு கூறுகிற இந்த கூடார பெழுவா போன்று நாமும் ஆண்டவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிற தருணங்களை இறைவன் நமக்கு கொடுப்பார். அப்படி ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற வாழ்க்கை அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த அனுபவங்களை தேடுகிறோம், அந்த வாழ்க்கையை நாம் தேடுகிறோம், அந்த இயேசுவை நாம் தேடுகிறோம். அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை கைவிடுவதில்லை, நம்மை வழி நடத்துகிறார். நமக்காக தன்னுடைய இதயத்திலிருந்து அன்பை வெளிப்படையாக நமக்கு தருகிறார். நமக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சிலுவையிலே மாய்த்து கொண்டார். அதைத்தான் இன்றைக்கு வெள்ளி இயேசுவின் திருப்பாடுகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரது பேரிரக்கம் நம்மோடு இருக்கிறது, நாம் அஞ்ச தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆண்டவரது ஆசீர்வாதம் நம்மை திசை திருப்புகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தருகிறது, மாற்றி போடுகிறது. இறைவனது அருளால் புதிய வாழ்க்கை வாழ்கிற மக்களாக நாம் மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும்,
எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழதி மிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேரச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுலை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வரும்பளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அளிக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை கைவிடாமல் அன்பு செய்கிற இறைவன். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுநிலை வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும்.
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளே. உள்ளம் கையில் தாங்கி உள்ளே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவேடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூட்டிடும். பாரகதேள் மீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை வீடும். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் குடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும்
சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை கலைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரையும் அடியார்களை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியினால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஒரு அறிவிப்பு. கைனடிக் ஹோண்டா வண்டியுடைய ஒரு சாவியானது இங்கே எடுத்து வச்சுருக்கோம். மிஸ் பண்ணவங்க கேட்டு வாங்கிட்டு செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க இங்கே கூடியுள்ளோம். ஒரு கையில் ஆண்டவருடைய வார்த்தையாகிய விவிலியத்தை ஏந்தி அவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருந்து தியானிப்போம். மறு கையில் ஆண்டவருடைய சிலுவையை தாங்கும் எண்ணத்தோடு அவருடைய பாடுகளை சிந்திப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகர வீதியிலே இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை சுமந்து சென்றது போல இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக சிலுவை மரத்தை சுமந்து போகிறார். நமக்காக அவர் சிலுவை சுமந்து போகிறார். அப்படி இருக்கும்போது நம்மால் அவரை பின்தொடராமல் இருக்க முடியுமா? இதோ நானும் அவரை பின்தொடர்கின்றேன். இயேசுவின் தழும்புகளை இதோ என் உடலில் தாங்குகின்றேன். இயேசுவே, இன்று நான் செய்யும் இந்த சிலுவை பாதை என் வாழ்வுக்கு மீட்பளிக்கும் பாதையாக அமையட்டும். என்னை இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. முதலாம் தலம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இறைவாக்கு.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. தலைமை குருக்களும் மூப்பரும் பரபாசை விடுவிக்கவும் இயேசுவை தொலைக்கவும் கேட்கும்படி மக்களை ஏவி விட்டனர். ஆளுநன் இவ்விருவரில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டான். அவர்களோ பரபாசை என்றனர். பிலாத்து, அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்யட்டும் என்றான். எல்லோரும் அவனை சிலுவையில் அறையும் என்றனர். ஆளுநன், இவன் செய்த தீங்கு என்ன என்று அவர்களை கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையட்டும் என்று இன்னும் உரக்க கூச்சலிட்டனர். பிலாத்து தன்னால் ஒன்றும் ஆகவில்லை என்றும் அதற்கு மாறாக கலகமே ஏற்படுகிறதென்றும் கண்டு தண்ணீர் எடுத்து மக்கள் முன்னிலையில் இவனுடைய இரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன், அது உங்கள் பாடு என கூறி கை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவன் இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்றனர். பின்னர் அவர்களுக்கு இசைந்து பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவையோ சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான். தியானம். பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து பாவத்தின் சிலுவையை சுமக்கிறார். பரபாஸ் இருக்க வேண்டிய இடத்தில் பரமன் இயேசு நிற்கின்றார். கொலை கொள்ளைகள் பல புரிந்த பரபாஸ் மீட்கப்படுகின்றான். மீட்க வந்தவரோ தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசப்படுகின்றன. கசையடிகளால் கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட போதிலும் சாந்தமாக இயேசு நிற்கின்றார். நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன், என்னிடம் இதை கற்றுக்கொள்ளுங்கள் என சொன்னவர் தான் சொன்னதற்கு எடுத்துக்காட்டாய் இதோ நிற்கின்றார். ஜெபம். எங்கள் இயேசுவே, உமது அற்புத செயல்களை அள்ளி பருகியிருந்தும் உம்மை சிலுவையில் அறையும்படி கத்தினர் அந்த யூத மக்கள். உமது இறை வார்த்தைகளை கேட்டிருந்தும் உம்மை கொல்ல ஏவினர் அந்த யூத குருக்கள். உமது வல்லமையை உணர்ந்திருந்தும் உம்மை சாவுக்கு கையளித்தான் அந்த ஆளுநன் பிலாத்து. ஆனால் நீரோ இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்தால் இவர்களை மன்னியும் என்று பிதாவை வேண்டினீர். அன்பு இயேசுவே, இன்றும் நாங்கள் அறியாமல் செய்யும் பாவங்களை மன்னித்து உமது மீட்பின் வல்லமையை கண்டு உணரச் செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. இரண்டாம் தலம். இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை. இறைவாக்கு. யோவான் நற்செய்தியின் வாசகம் அதிகாரம் 19. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே
கொல்கத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். தியானம். ஏற்கனவே சவுக்கடிகளால் உடலெல்லாம் சிதைந்து கிடக்கும் இயேசுவின் மேல் சிலுவை மரம் சுமத்தப்படுகிறது. இயேசு சிலுவையை சுமந்து செல்கிறார். நாம் செய்யும் தவறுகள் இதோ பாரமான சிலுவையாக மாறுகிறது. அந்த சிலுவையை பார்த்து நாம் அஞ்சுகின்றோம். அந்த சிலுவையை விட்டு ஓட பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஆனால் நாமோ அந்த சிலுவையை மறுக்கின்றோம். இதோ ஆண்டவர் நம் அனைவருக்காகவும் சேர்த்து இந்த பாரமான சிலுவையை சுமந்து செல்கின்றார். ஜெபம். பலுவான சுமையை கட்டி மக்களுடைய தோள்மேல் வைக்கிறார்கள். ஆனால் நாங்களோ அதை ஒரு விரலாலும் அசைக்கப்பட மாட்டார்கள் என்று நீர் சொன்னதற்கேற்ப எங்கள் சுமையை மற்றவர்கள் மேல் சுமத்த பார்க்கின்றோம். ஆனால் நீரோ எங்கள் அனைவரது சுமையையும் தாங்கி செல்கிறீரே. எங்கள் அன்பு தேவனே, எங்கள் கல்லான இதயத்தை கனிவுள்ள நெஞ்சமாக மாற்றி உமது தழும்புகளை எங்கள் உடலில் தாங்கியவர்களாய் உமது சாட்சியாக வாழும் வரத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. மூன்றாம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோஸ்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம். கால்கள் போன போக்கிலே ஒவ்வொருவரும் போனோம். ஆனால் நம் அனைவருடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் அவர் மேல் சுமத்தினார். தியானம். சிலுவையின் பாரத்தாலும் உடல் பலவீனத்தாலும் கால்கள் தடுமாற இயேசு தரையில் குப்புற விழுகிறார். ஆனால் நாமோ உள்ளம் தடுமாறியவர்களாய் பாவக்குழியிலே விழுகிறோம். இயேசுவை சிலுவை அழுத்துகின்றது. ஆனால் நம்மையோ இந்த உலக மாயை அழுத்துகின்றது. ஆனால் நம்மால் எழ முடியவில்லை. ஏனென்றால் பாவம் என்னும் உட்புதரிலே நம் இதயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டுமானால் நான் என்னும் நெடுமரமாகிய என் இதயத்தை சிலுவை என்னும் குறுக்கு மரம் கிழிக்க வேண்டும். ஜெபம். நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். வெட்டி எறியப்பட்ட கிளை உலர்ந்து போவது போல என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன இயேசுவே,
இதோ உம்மை பிரிந்து பாவக்குழியில் விழுந்து எழ முடியாமல் தவிக்கும் என்னை பாரும். என் கால்கள் பாவச்சேற்றிலே புதைந்து என் உடலை கீழ்நோக்கி இழுக்கின்றது. இதோ என் கைகள் இயேசுவே என்னை பற்றி தூக்கிவிடும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆத்மாக்களிடம் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. நான்காம் தலம். இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த மாதாவை எதிர்கொண்டு வருவதை பார்க்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. சிமியோன் இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து, இதோ இந்த பாலகன் இஸ்ரேல் மக்கள் பலரும் வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளான். எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பான். உமது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவும். இதனால் பலருடைய உள்ளங்கள் நின்றும் எண்ணங்கள் வெளிப்படும் என்றார். தியானம். 12 வயதில் பாஸ்கா திருவிழாவின் போது எருசலேம் நகரில் தன் இனிய மகனை காணவில்லை என்று கதறினாள் தாய். இதோ 33 வயதில் மூப்பர்கள் இழந்த கொடுமையால் சிந்திய நொய்ந்த சீர்குலைந்த சிலுவை சுமந்து வரும் தன் மகனை கண்டபோது அவள் இதயம் வெடித்திருக்க வேண்டும். பாவமே அறியாத என் மகனுக்காக இந்த பாரச்சிலுவை. மனிதரின் குறைகளை போக்க அள்ளும் பகலும் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறாரோ, இவ்வளவு பெரிய தண்டனையா? கண்கள் ஆராய் பெருக்கெடுத்து அவள் துடித்திருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி தியானித்தவளாய் அந்த சிலுவை பாதையை தொடர்கிறாள். ஜெபம். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எமக்கு ஆகட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து இறை இயேசுவின் ஈன்றெடுத்த எங்கள் தேவ தாயே, இதோ உமது உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன சிமியோனின் இறைவாக்கு நிறைவேறவோ இந்த கொடூர காட்சியை காண வந்தீர். இருந்த போதிலும் உமது பிரசன்னம் ஆண்டவருக்கு மிகுந்த ஆறுதலை அளித்திருக்க வேண்டும். தேவ தாயே, எங்கள் துன்ப வேளைகளில் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்கின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே.
ஐந்தாம் தலம். இயேசு கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாந்தர், ரூப்பு என்பவருக்கு தந்தை. அவனை அவருடைய சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். தியானம். 3 ஆண்டுகள் தன்னோடு ஒட்டி உறவாடிய உற்ற நண்பன் சீமோன் பேதுரு எங்கே ஓடிவிட்டார்? ஆனால் எங்கிருந்தோ வந்த சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறான். ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் அவன் உதவி செய்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அவன் உதவி செய்கிறான். ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று புனித பவுல் கூறுகிறார். நம்முடைய சுமைகளை மற்றவர்கள் சுமக்கும் போது நமக்கு இனிப்பாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுடைய சுமைகளை நாம் சுமக்க வேண்டுமென்றால் ஏனோ நமக்கு கசப்பாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்துவை பாருங்கள், நம் எல்லோருடைய சுமைகளையும் தாமே சுமந்து செல்கிறார். ஜெபம். எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமது பெயரை தாங்கி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உமது சிலுவையை சுமக்க நாங்கள் மறுக்கிறோம். உமது சிலுவையை நாங்கள் சுமக்காவிட்டாலும் உமது வார்த்தையையாவது எங்கள் இதயத்தில் சுமக்கும்படி எங்கள் மனதை மாற்றியருளும். மற்றவர்களின் சுமையை நாங்கள் சுமக்காவிட்டாலும் அவர்களை அன்பு செய்யுமாறு எங்கள் உள்ளத்தை மாற்றியருளும். எனக்காக வாழாது பிறருக்காக வாழும் வரத்தை எங்களுக்கு அருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. ஆறாம் தலம். இயேசு கிறிஸ்துவின் கரைபடிந்த திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. அவரை பார்த்தோம், அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, கவர்ச்சியான தோற்றமும் இல்லை. இகழப்பட்டவர், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் துன்புறும் மனிதனாய் துயரத்தில் ஆழ்ந்தவராய் இருந்தார். கண்டோர் கண்மறைத்து அருவருக்கும் ஒரு மனிதனைப் போல அவர் இகழப்பட்டார். நாம் அவரை மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். தியானம். சவுக்கால் அடிக்கப்பட்டதனால் சிந்துகின்ற இரத்தம் ஒரு புறம், கொடூர வெயிலினால் கொட்டுகின்ற வியர்வை மறுபுறம், பாரமான சிலுவை தோளில் உராய்வதனால் ஏற்படுகின்ற வேதனை இன்னொரு புறம். இவ்வளவு துன்பத்திற்கிடையில் தள்ளாடி வரும் இயேசுவுக்கு
ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத நேரத்தில் இதோ வெரோனிகா என்ற பெண் ஆண்டவர் முகத்தை துடைத்து அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றாள். சேவகர்கள் அவளை ஏளனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவளோ எதற்கும் கவலைப்படாமல் இந்த உதவியை செய்கின்றாள். ஆண்டவர் முகத்தை அந்த வீர பெண்மணி வெரோனிகா துடைத்தாள் என்று இந்த 6ஆம் தலத்திலே தியானிக்கும் போது நமக்கும் ஆறுதலாய்த்தான் இருக்கின்றது. ஆனால் அநீதியினால் புழுதிப்படைந்த நல்லவர்கள் முகத்தை துடைக்க நம்மில் எத்தனை பேர் முன் வருவோம்? ஜெபம். இயேசுவே, தடைகள் பல இருந்தும் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாது உமது திருமுகத்தை அவள் துடைத்து ஆறுதல் அளித்ததினால் உமது திருமுகத்தின் சாயலை அந்த துணியில் பதித்து அவளுக்கு உமது அன்பை வெளிப்படுத்தினீர். இன்றும் எத்தனையோ மக்கள் சமுதாய சீர்கேடுகளால் அவதியுறும் நேரத்திலே அவர்களுடைய துன்பங்களை துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அவதியுறும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்கள் முகத்தில் ஏற்படும் புன்னகையில் உமது சாயலை காண எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தேவனே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 7ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோஸ்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. அவர் கொடுமையாய் நடத்தப்பட்டார், தாழ்மையாய் அதை தாங்கிக் கொண்டார். அவர் வாய்கூட திறக்கவில்லை. கொல்வதற்காக இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போலும் மயிர் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி ஆடு போலும் அவர் வாய் திறக்கவில்லை. கொடிய தீர்ப்புக்கு பின் அவர் கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவன் யார்? ஆம், அவர் வாழ்வோர் உலகினின்று எடுக்கப்பட்டார். தம் இனத்தாரின் அக்கிரமங்களுக்காகவே அவர் வதைக்கப்பட்டார். தியானம். இயேசு தமது மீட்பின் கருவியாம் சிலுவையை தூக்க இயலாது தரையிலே விழுகின்றார். இயேசுவின் வழியிலே நடப்பேன் என்று வாழ்வின் சிலுவையை சுமந்து வரும் நாமும் இவ்வுலக மாயை என்னும் தடைகளால் பலமுறை விழுகின்றோம். ஆண்டவர் ஆழ்கடலின் நீரின் மீது நடந்து வா என்று என்னை அழைக்கின்றார். ஆனால் நானோ ஆண்டவரின் வார்த்தையில் தடுமாறியதால் இதோ நீரில் அமிழ்கின்றேன். இயேசுவோ என் கையை பிடித்து தூக்கிவிட்டு, விசுவாசமற்றவனாய் இராதே, விசுவாசம் கொள் என்கிறார். ஜெபம். எங்கள் இயேசுவே, கண்ணிருந்தும் குருடர்களாக இதோ நாங்கள் பாவக்குழியிலே விழுந்து கிடக்கின்றோம். எரிக்கோ நகரின் வீதியிலே வீழ்ந்து கிடந்த பர்த்திமேவை போல் நாங்களும் கூவுகின்றோம். தாவீதின் மகனே இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாவீதின் மகனே
என் மீது இரக்க வையும் என்று இன்னும் அதிகமாய் கூவினேன். இயேசு நின்று என்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ரபூனி, நான் பார்வை பெற வேண்டும், திரும்பவும் இந்த பாவக்குழியில் விழாமல் இருக்க எனக்கு பார்வை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பறக்கடவது. ஆமென். என்னை மன்னியும் இயேசுவே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. எட்டாம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்து புலம்புகின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. திரளான மக்களுக்கு அவர்களுக்காக மாரடித்து கொண்டு புலம்பும் பெண்களுக்கு கூட்டமாக அவரின் பின்பு தொடர்ந்தனர். இயேசு அப்பெண்களை பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஒரு நாள் வரும், அவர் மலடிகள் பேறு பெற்றவர்கள், பிள்ளைகள் பேரற்ற வயிறுகளும் பாலூட்டாத கொங்கைகளும் பேறு பெற்றவை என்பார்கள். அப்போது மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிவிடுங்கள் என்று சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கோ இப்படி செய்கின்றார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ என்றார். தியானம். அன்று ராமாவில் ஆசிரியர்களால் அளிக்கப்பட்ட யூதர்களுக்காக ரக்கேல் அழுகிறாள். இன்று ஆண்டவர் படும் துன்பத்தை பார்த்து எருசலேம் மகளிர்கள் அழுகின்றனர். இறந்து போன தனது ஒரே மகனுக்காக உயிர் கொடுத்த உத்தமர்க்காக இந்த வேதனை என்று கதர்கின்றனர். அந்த நைன் நகரத்து கைம்பெண்கள் கடும் காய்ச்சலால் இருந்தபோது குணமளித்த இவருக்கா இந்த தண்டனை என்று அழுகின்றனர். பேதுருவுடைய மாமியார் 12 ஆண்டுகளாய் இருந்த பெரும் பாட்டை போக்கியவருக்கா இந்த துன்பம் என்று கூறுகிறாள். அந்த குணமடைந்த பெண் பேய்களால் அளிக்கப்பட்ட தனது மகனை காப்பாற்றியவருக்கா இந்த படுங்குழி என்று கதறுகிறாள். அந்த பெண் பேய்களின் வலை நின்று என்னை மீட்டவர்க்கா இந்த கதி என்று அழுகிறாள் மரியேன் மதலேன். ஜெபம். எங்கள் இயேசுவே, துன்பப்படும் வேளையிலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறீரே, இன்று எங்களுடைய பாவ செயல்களால் நீர் சிந்திய சிலுவையை சுமந்த நேர்ந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கும் ஆறுதல் அளிக்க நீர் மறந்ததில்லையே. இருளில் தவிக்கும் எங்களுக்கு மீட்பின் ஒளியை தந்து வாழ்வளிக்கும் எங்கள் தெய்வமே, இதோ இந்த சிலுவை பாதையில் உம்மை காணும்போது எங்களால் அழாமல் இருக்க முடியவில்லை. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என்னை மன்னியும்
இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 9ஆம் தலம். இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதிகநற்றிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எரேபியருக்கு எளிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 18 முதல் 19 முடிய. ஆண்டவரே, நீர் எனக்கு அறிவித்தீர், நான் அறிந்து கொண்டேன். அவர்களுடைய தீய செயல்களையும் எனக்கு காட்டிவிட்டீர். அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறிக்கு நான் நிகரானேன். மரத்தை அதன் கனிகளோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டினின்று அவனை ஒழிப்போம், அவன் பெயரே இல்லாமல் போகும்படி செய்வோம் என்று எனக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினார்கள். நானோ அதை அறியாதிருந்தேன். தியானம். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டபோது, அவர்கள் சிலர் உம்மை திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் எலியாஸ் என்றும், சிலர் எரேமியாஸ் அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். அதேபோல இன்றும் பிற மக்கள் உம்மை மற்ற தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்கின்றார். அதற்கு பேதுருவை போல நாங்களும் உம்மை மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அதே வாயால் பேதுரு உம்மை மும்முறை மறுதலித்ததைப் போல நாங்களும் உம்மை பல முறை மறுதலிக்கின்றோம். இதற்கு பரிகாரமாக 3ஆம் முறையும் நீர் கீழே விழுகின்றீர். ஜெபம். இந்த மரத்தின் கனி தின்பதற்கு நல்லது, பார்வைக்கு இனியது, அறிவை பெறுவதற்கு விரும்பத்தகாதது என்ற 3 எண்ணங்கள் ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு காரணமாயிருந்தது. அந்த 3ஐயும் வெற்றி கொள்ள ஆதாமினால் உண்டான பாவத்திலிருந்து இந்த உலகை மீட்க நீர் மும்முறை விழுந்தீரோ? இனியும் நாங்கள் இந்த ஐம்புலன்களுக்கு அடிமையாகாமல் உமது ஆவியின் அருளை கொண்டவர்களாய் சமுதாயத்தில் விழுந்து கிடக்கும் மக்களை எழுந்து நடக்கச் செய்யும் கருவிகளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கணும். ஆமென். இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 10ஆம் தலம். இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைகின்றனர். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. படை வீரர்கள் அவர்களுடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒன்றாய் எடுத்துக்கொண்டனர். அங்கியையும் எடுத்துக்கொண்டனர்.
அந்த அங்கியையும் மேலிருந்து அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போடுவோம் என்றனர். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். என் உடைகளின் மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேற்று. தியானம். ஆண்டவருடைய ஆடைகளுக்காக போட்டி போடுகின்றனர், ஆனால் ஆடைகளை பெற சீட்டு போடுகின்றனர். ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோரோ மறிக்கின்றனர். அவர்களைப் போலதான் நாமும் இன்று இருக்கின்றோம். அந்த இயேசுவிடம் சென்றால் புதுமைகள் நடக்கின்றதா? அந்த இயேசுவிடம் சென்றால் நோய்கள் தீருகிறதா என்று நினைக்கின்றோமே தவிர, உண்மையிலேயே இயேசுவை விசுவசிக்கின்றோமா? அந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்கின்றோமா? அந்த இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கின்றோமா? ஜெபம். எங்கள் இயேசுவே, அந்த யூதேய சேவர்கள் உமது ஆடைகளை பறித்தனர். இன்றோ நாங்கள் உமது உதவிகளை பறிக்கின்றோம். அன்று உமது ஆடைகளை பறித்து உம்மை நிர்வாணமாக்கியது போல் இன்று சமூகத்தில் இருக்கும் மக்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றோம். இயேசுவே, எங்கள் உள்ளத்தை மாற்றி ஆடையின்றி தவிக்கும் ஏழை எளியவருக்கு உதவி செய்யும். அவர்களுக்கு புதுவாழ்வு தர எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி எடுக்கிறது. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 11ஆம் ஸ்தலம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோஸ்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்தபின் அவரையும் அவரது வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக இரு குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தனர். இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். தியானம். இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். சூம்பிய கைகள் கொண்டவனை குணமாக்கிய செய்தவருடைய கைகள் இதோ ஆணிகளால் அடிக்கப்படுகின்றன. முடவனை நடக்கச் செய்தவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்படுகின்றது. எங்கே அவர் எழுந்து புதுமைகள் செய்ய ஓடி விடுவாரோ என்று பயந்து அவரை இன்னும் இறுக்கமாக சிலுவையில் அறைகின்றனர். உண்மைக்காக சாட்சியம் சொல்ல வந்தவர் நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறார். பகைவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற போதனை ஒரு முடியாத காரியம் என்று நினைத்த மக்கள் பிரமிக்க, தன்னை அவமானப்படுத்தி அடித்து துன்புறுத்தியவர்களுக்காக பிதாவை பார்த்து, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்ன இயேசு, இதோ
தன்னை வதைப்பவர்களுக்காக இவர்களை மன்னியும் என்று வேண்டி தன் உயிரையே கொடுக்கின்றார். ஜெபம். எங்கள் இயேசுவே, உமது 2 கைகளைத்தானே அவர்களால் சிலுவையில் அறைய முடிந்தது. அந்த 2 கைகள் இப்போது 1000 கைகளாக மாறி துன்புறும் மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக துடிதுடித்து கொண்டிருக்கின்றன. அந்த கைகளை உமது ஆவியின் அருளால் பலப்படுத்தும். உமது 2 கால்களைத்தானே அவர்களால் சிலுவையில் அறைய முடிந்தது. அந்த 2 கால்கள் இப்போது பல்லாயிரக்கணக்கான கால்களாக மாறி துன்பத்தில் வீழ்ந்து கிடக்கும் மக்களை தூக்கி நிறுத்தி நடக்க வைக்க துடித்து கொண்டிருக்கின்றன. அந்த கால்களை பலப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கிறிஸ்துவாக மாற்றி உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை கடவது. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தேவனே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 12ஆம் தலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவாக்கு. நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணிக்கு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்ற உரக்க கூறினார். இதற்கு என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். அருகிருந்தவர்களுள் சிலர் இதை கேட்டு, இதோ இவன் எலியாசை கூப்பிடுகிறான் என்றனர். ஒருவன் ஓடிப்போய் கடற்காளானை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியாஸ் இவனை கீழே இறக்க வருவாரோ பார்ப்போம் என்றான். இயேசு உரக்க கூவி உயிர் நீத்தார். அப்போது ஆலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவன் இவ்வாறு இவர் உயிர் நீத்ததைக் கண்டு, உண்மையில் இம்மனிதன் கடவுளின் மகனாய் இருந்தார் என்றான். தியானம். மீட்பு பணியின் கடைசி கட்டமாக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக பாவிகளுக்கு மீட்பை தரவே நான் வந்தேன் என்று உணர்ந்து, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிற அவர்களை மன்னியும் என்று தன் தந்தையிடம் மன்றாடுகிறார். இரண்டாவதாக, நான் ஒன்றும் முடியாமல் செயலிழந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் தன்னை விசுவாசிக்கும் அந்த நல்ல கள்ளனுக்கு, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று வாக்களித்தார். மூன்றாவதாக, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் தன் அன்பு சீடர் யோவானிடம், இதோ உன் தாய் என்று சொல்லி தன் தாயை ஒப்படைக்கிறார். நான்காவதாக, தன் பாடுகளின் வேதனையை தாங்க முடியாதவராய், என் கடவுளே, என் கடவுளே,
ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபிக்கின்றார். ஐந்தாவதாக, தனது மீட்பின் தாகத்தை வெளிப்படுத்துபவராய் தாகமாய் இருக்கிறது என்றார். ஆறாவதாக, தான் உலகிற்கு வந்த பணி முடிவடைகிறது என்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். ஏழாவதாக, என் உயிரை என்னிடமிருந்து பறிப்பவன் எவனும் இல்லை, நானாக என் உயிரை கையளிக்கிறேன், என் உயிரை கையளிக்கவும் அதை மீட்கவும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று யோவான் 10:18 சொன்ன இயேசு, இதோ தானாகவே, தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன் ஆவியை கையளித்தார். ஜெபம். எங்கள் இயேசுவே, அந்த பரமாசை போல நாங்களும் பாவங்கள் பல புரிந்திருந்தாலும் அந்த பரபாசுக்கு பதில் நீர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதைப் போல எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். அரசுரிமையில் வீற்றிருக்கும் இயேசுவே, அந்த நல்ல கல்லனை போல நாங்களும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு என்றென்றும் உம்மோடு இருக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் தேவனே, நீர் உமது ஆவியை கையளித்த போது உலகமே இருண்டு வெடித்தது போல நாங்களும் உமது சாட்சிகள் என்று பகிரங்கமாக வெளிப்படுத்த அருள் கூறும். எங்கள் கிறிஸ்துவ வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் உம்மை என்றும் மறவா வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். என்னை மன்னியும் இயேசு தெய்வமே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே, பாவி என்னை மன்னியும் பரிசுத்த ஆண்டவரே. 13ஆம் தலம். இயேசு கிறிஸ்துவுடைய திரு சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி தன் தாயின் மடியில் வளர்த்துகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 31 முதல் 34 முடிய. அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தலாகாது என்று கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்துவிடம் யூதர் விடை கேட்டனர். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. தியானம்.